Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.2ல third sum பார்க்க போறோம். So அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the zero of the polynomial in each of the following. Zero of the polynomial in each of the following சொல்லிருக்காங்க. So zero of the polynomialனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல simple. இப்போ நமக்கு இங்க p of x னு சொல்லிட்டு x - 3 னு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஆன்சர் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி நீங்கள் எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ வருதோ அந்த நம்பர் தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நான் சம் போடுறப்ப எனக்கு ஜீரோ வரல, அப்போனா அந்த 1 வந்து எனக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கிடையாது. ஸோ திருப்பி நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே 2ன்னு போட்டு x இருக்க பிளேஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஆன்சர் வந்து ஜீரோன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வராது, நான் சொல்கிறேன். வந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அப்போ அந்த 2 தான் நமக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஸோ எந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ வருதோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். இப்போ இங்கே p of x = x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கொஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த எக்ஸோட பிளேஸில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. p of x = x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு -3 இருக்குது, இங்கே x இருக்குது. ரொம்ப கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். -3 அப்புறம் இங்கே x. ஸோ இந்த -3 பக்கத்தில் நீங்கள் என்ன நம்பர் போட்டால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து ஜீரோன்னு வரும். கண்டிப்பாக -3னா அதுக்கு ஆப்போசிட் சைனாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ வரும் இல்லையா. ஸோ -3 கொடுத்துருக்காங்க, நான் +3ன்னு போட போகிறேன். அதாவது நான் p of 3ன்னு எடுத்துக்க போகிறேன். எக்ஸுக்கு பதில் நான் 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸை வந்து நான் 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ p of 3 = x - 3. அப்போ என்ன ஆகிடும், அதாவது x - 3னா 3 - 3 நம்ம எழுதுவோமா, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ. ஸோ அப்போ இதில் எது நமக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அப்போ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் வந்து 3. இந்த மாதிரி எடுத்து எழுதணும். = 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 3 நமக்கு. சரிங்களா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. p of x = 2x + 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே 2x + 5 இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் வந்து வெறும் x 3 அந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக சொல்லிட்டோம். ஸோ 2x + 5 இருந்தால் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் அதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன். இந்த 2x + 5 நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. 2x + 5 = 0. எந்த மாதிரி கொஷனுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். வெறும் x + 5ன்னு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக -5ன்னு போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே 2xன்னு இருக்குது, எக்ஸுன்ற வேரியபிளோட ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அந்த இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுங்கள், எக்ஸோட ஏதாவது ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகி கொஷின் இருந்துச்சுன்னா அந்த கொஷின் அப்படியே =0 எடுத்துக்கோங்க. அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் எப்படி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க, ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாம் அந்த சைட் கொண்டு போயிடுவீங்களா, எக்ஸை தவிர மீதி எல்லா நம்பரையுமே ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிடுவீங்க. அப்போ 2x = +5 என்னவாயிடும், -5. அப்புறம் இந்த 2 இந்த சைட் போகிறப்ப என்னவாயிடும், டிவைட் ஆகிடும். அப்போ -5/2 ஆகிடும். இப்போ இதுதான் உங்களோட எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் சம்முக்கும் நீங்கள் அதை பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாக இருந்ததை நான் டேரெக்டாக அப்படி சொன்னேன். ஸோ இப்போ இங்கே p of xக்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், -5/2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 × 2x கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2 × -5/2 + 5. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2வும் கேன்சல் ஆகிடுமா. நியூமரேட்டரில் இருக்க 2வும் டினாமினேட்டரில் இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், -5 + 5 இருக்கும். ஸோ -5 + 5 என்னது நமக்கு 0. ஸோ அப்போ இது நமக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியலா இல்லையா, ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் தானே. ஆன்சர் ஜீரோன்னு வந்துட்டாலே நமக்கு அது ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் தானே. ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் போட்டுட்டு = நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், -5/2. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா q of y = 2y - 3ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன். ஸோ அப்போ இதுலேயும் அதே தானே, நமக்கு yன்ற வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதையுமே என்ன எடுத்துக்கலாம், =0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2y - 3 = 0னா எப்படி மாற்றுவீங்க, சேம் தான் ப்ரீவியஸ் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி. 2y = ஃபஸ்ட்டு -3 மூவ் பண்ணுவீங்க. ஸோ அது +3 மாறிடும். அதுக்கப்புறம் இந்த 2 மூவ் பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளைல இருக்க 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது
டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 3/2 கிடச்சிருக்கா. ஸோ இப்போ இந்த 3/2 தான் நம்ம ஒய்க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ Q ஆஃப் 3/2 ஈக்குவல் டு நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது இதுக்குள்ளே நம்ம எழுதணும். இங்கே Q ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த ஒய்க்கு பதில் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோன்றதை எழுதிக்கோங்க. ஸோ 2 × ஒய்ன்றதால் 2 × 3/2 -3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நமக்கு 2 இருக்கு இல்லையா, ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், +3 -3 இருக்கும். +3 -3 அதுவுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் 0 இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ இதுவுமே என்னது நமக்கு 0 ஆஃப் த பாலினாமியல் தான். அப்போ எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆஃப் த பாலினாமியல் கிடச்சிச்சு, 3/2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 0 ஆஃப் த பாலினாமியல் கிடச்சிச்சு. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 0 ஆஃப் த பாலினாமியல் தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2 தான் ஆன்சர். ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, f of z = 8zன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8zனா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 8zக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. 8 × zன்னு கொடுத்துருக்காங்க. இந்த zோட பிளேஸில் நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும், கண்டிப்பாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் தான் ஆன்சர் 0 கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் f of 0ன்னு எடுத்துக்கிறேன், இசட்டுக்கு பதில் 0 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 8 × 0 பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 0. ஏன்னா anything multiply by 0 is 0 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன உங்களுக்கு 0 ஆஃப் த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா 0 தான் 0 ஆஃப் த பாலினாமியல். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, P of x = ax when a not equal to 0. இங்கே axன்னு கொடுத்துருக்காங்க, a × x. அப்போ இதே மெத்தட் தானே இங்கேயும் பண்ணுங்க. 8z கொடுத்தாங்க, அதுக்கு பதில் axன்னு கொடுத்துருக்காங்க. நம்பருக்கு பதில் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் கூட நீங்கள் 0 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தானே. ஸோ அப்போ இந்த P of xக்கு பதில் நான் P of 0 எடுக்கிறேன். அப்போ a × 0னா என்னோட ஆன்சர் 0. சிம்பிள். இப்போ இங்கேயும் உங்களோட 0 ஆஃப் த பாலினாமியல் என்னது, 0 தான். இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, 0 ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன். இப்போ சிக்ஸ்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், h of x = ax + b, a not equal to 0. அதாவது a வந்து not equal to 0வாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்காது கண்டிப்பாக நமக்கு இங்கே. ஸோ ஏன்னா இங்கே வர ஆன்சர் வந்து 0வாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் a, b belongs to r. அதாவது ஆர்னா என்னது நமக்கு இங்கே, ஆர்னு நம்ம எதை சொல்லுவோம், ரேஷனல் நம்பர் இல்லை ரியல் நம்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த a, b வந்து அந்த மாதிரி இருக்கும், ஆர் பிலாங்ஸ் பண்ணி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் h of x, இதுக்கும் நமக்கு எப்படி இருக்குது, எக்ஸுன்ற வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், a of x + b = 0. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ax அதாவது a × x + b அந்த சைட் போச்சுன்னா -b. ஸோ அப்போ இங்கே x = -b/aன்னு வரும். ஸோ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதில் -b/aன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ h of -b/a = a × இந்த எக்ஸுக்கு பதில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், -b/a + b. ஸோ அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் என்ன இருக்கும், -b + bன்னு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னது 0. ஸோ அப்போது இங்கே ஏ தான் not equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், -b/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா -b/a தான் நம்மளோட 0 ஆஃப் த பாலினாமியல். ஸோ 0 ஆஃப் த பாலினாமியல் எழுதிக்கோங்க. 0 of the polynomial என்னன்னு பார்த்தீங்கன்னா -b/a தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 6 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.